मङ्गलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। संस्कृतप्रथमादर्शத்தில் द्वादश पाठः 12வது பாடா. என்ன பாடா? இந்த பாடத்தினுடைய தலைப்பு வானர கிரீடா, குரங்குகளின் விளையாட்டு அப்படின்னு தலைப்பு. அஸ்மின் விருக்ஷே கேச்சித் வானராக கிரீடந்தி. கிரீடந்தி அப்படிங்கிறது கிரியாபதம், விளையாடுகின்றன. எவைகள்? கேச்சித் வானராக, ஒரு சில குரங்குகள். வானராக கிரீடந்தி. குத்திர கிரீடந்தி? அஸ்மின் விருக்ஷே, இந்த மரத்தில் விளையாடுகின்றன. தே விருக்ஷாத் விருக்ஷம் விடபாத் விடபம் ச ப்ளவந்தே. அவைகள் விருக்ஷாத் விருக்ஷம், விருக்ஷாத் அப்படிங்கிறது பஞ்சமி விபக்தி, இருந்து, மரத்தில் இருந்து, விருக்ஷம் இன்னொரு மரத்தை நோக்கி. விருக்ஷம் அப்படிங்கிறது இங்க த்விதீயா விபக்தியந்தம் பதம். விருக்ஷத்திலிருந்து மற்றொரு விருக்ஷத்தை நோக்கி, மரத்தை நோக்கி, பிளவந்தே தாவுகின்றன. திரு பிளவன தரணயோகன்றது தாவுதல் அர்த்தம். பிளவந்தே, பிளவதே பிளவேதே பிளவந்தே, தாண்டுகின்றன. அது மட்டும் இல்லை, விடபாத் விடபம். விடபஹ அப்படின்னா கிளையின் அர்த்தம். விடபாத் கிளையிலிருந்து, விடபம் மற்றொரு கிளையை நோக்கி, பிளவந்தே தாண்டுகின்றன. வானராக பிராயேண நரைஹி துல்லிய ரூபாக பவந்தின்னு சேர்த்துக்கணும், கிரியாபதம் இல்லைங்கிறதுனால. வானராக குரங்குகள், பிராயேண பெரும்பாலும், பிராயேண அப்படிங்கிறது அவ்யயம், பிராயேண அர்த்தம் பெரும்பாலும், நரைஹி மனிதர்களோடு, திருத்தீயா விபக்தி பகுவச்சனம், துல்லிய ரூபாக ஒப்பான உருவத்தை கொண்டவர்களாக பவந்தி இருக்கின்றன. அதாபி இவ்வாறு இருந்த போதிலும், அதாபின்னு சொன்ன அர்த்தம் இவ்வாறு இருந்த போதிலும், அதாவது நரைஹி துல்லிய ரூபாக அபி நராக இவ, இவன்னா போல அவ்யயம். நராக மனிதர்களை போல, நிரு நரவ் நராக அப்படின்னு வரும். நரஹ நரவ் நராக அப்படின்னு கூட சொல்ல இருக்கு. நராக இவ மனிதர்களை போல. அந்த நிரு சப்தா வந்தால் நிரு அப்படின்னு இருக்கு இல்லையா, இருக்கார். நான் நரவ் நரஹ அப்படின்னு வந்துடும். பகுவச்சனத்திலே நரஹான்னு வந்துடும். இங்க நராக இருக்கிறதுனால அகாராந்த சப்தமாக தான் எடுத்துக்கணும். நரஹ நரவ் நராக அப்படின்னு எடுத்துக்கணும். நராக மனிதர்கள், இவ போல மனிதர்கள் போல, கிருஹாணி வீடுகளையும் அதை போலவே, ககாஹ இவ, ககஹ அப்படின்னு சொன்னா பறவைன்னு அர்த்தம். கே கச்சதி இது ககஹ. கம் அப்படின்னு ஆகாசம்னு அர்த்தம். கேன்னா ஆகாசத்தில், கச்சதி செல்கிறது என்பதனால் ககஹ பறவைன்னு அர்த்தம். ககாஹ பறவைகளை போல, நீடானி, நீடம் அப்படின்னா கூடு, நீடானி கூடுகள், வான்னா அல்லதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல தமிழ்ல நாம எழுதும் பொழுது நடுவில் எழுதுவோம் அல்லதுன்னு, சம்ஸ்கிருதத்துக்கு கடைசியில் எழுதுவோம். எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்? நராஹா இவ கிருஹாணி மனிதர்களை போல வீடுகளும், ககாஹா இவ நீடானிவா பறவைகளை போல கூடுகளையும், அல்லதுன்னு தமிழ்ல நம்ம நடு சேர்த்துப்போம். அப்படி சேர்த்து வச்சா அப்படி படிக்கணும். நராஹா இவ கிருஹாணி மனிதர்களை போல வீடுகளையும், அல்லது
ககாஹா இவ நீடானி பறவைகளை போல கூடுகளையும் கர்த்தும் செய்வதற்கு ந தே ஷக்னுவந்தி சஹா தௌதே தே அவைகள் ந ஷக்னுவந்தி யோக்கியமானவைகளாக இல்லை, அதாவது அவைகளால வீடுகளை செய்ய முடியாது. சர்வதைவ சர்வதா ஏவ சர்வதைவ தே அவைகள் விருக்ஷேஷு மரங்களில் நிவசந்தி வாழ்கின்றன. கந்தைஹி பலைஷ்ச உதரம் பூரயந்தி கந்தைஹி கிழங்குகளால் பலைஷ்ச பழங்களாலும் திருத்தியா பக்தி பகுவச்சனம் உதரம் வயிற்றினை உதரஹ அப்படிங்கிறது சப்தா, உதரம் அப்படிங்கிறது திதியா பக்தியந்தம் பதம். பூரயந்தி நிரப்புகின்றன. வானராக குரங்குகள் ஸ்வபாவதா ஏவ ஸ்வபாவதா இந்த தசில் அப்படிங்கிற ஒரு பிரத்யேக பார்த்தோம் இல்லையா, அந்த பிரத்யேகா தான் ஸ்வபாவதா அப்படின்னு என்ன அர்த்தம்? சுபாவத்திலிருந்தே சகஜமாகவே சபலாக கோபனாஷ்ட சபலகான்னா ஒரு நிலையான எண்ணம் இல்லாதது, அலைபாய மனது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு நிலையா இருக்காது. அப்பேற்பட்டதாக சபலாக கோபனாஷ்ட கோப சுபாவத்தையும் உடையதாக இருக்கின்றன. நான் இந்த பேராகிராஃப் மறுபடியும் படிக்கிறேன். அஸ்மின் விருக்ஷே கேச்சித் வானராக क्रीडन्ति ते वृक्षात् वृक्षं विटपात् विटपं च प्लवन्ते वानराः प्रायेण नरैः तुल्यरूपाः अथापि नराः इव गृहाणि खगाः इव नीडानि वा कर्तुं न ते शक्नुवन्ति सर्वदा एव ते वृक्षेषु निवसन्ति कंदैः फलैश्च उदरं पूरयन्ति वानराः स्वभावतः एव चपलाः कोपनाश्च. அடுத்தது காச்சித் கதா ஸ்ரூயதே ஒரு கதை, காச்சின்னா ஏதோ ஒரு கதை, கதா காச்சித்துங்கிறதுக்கு ஒரு அப்படின்னு அர்த்தம், கதா அப்படின்னு சேர்ந்ததுனால ஏதோ ஒரு கதை, ஒரு கதையானது ஸ்ரூயதே கேட்கப்படுகிறது, கர்மணி பிரயோகா ஸ்ரூயதே கேட்கப்படுகிறது. யதா எவ்வாறு அப்படின்னு கேட்டா ஏகதா வருஷாசு கஷ்சித் வானரஹ சைத்யேன பாதிதஹ தந்தவீணாம் வாதயன் கஸ்யச்சன ஷமீதரோஹோ மூலம் ஆசசாத. ஆசசாத அப்படிங்கிறது இங்க கிரியாபதம். உட்கார்ந்தது அப்படின்னு அர்த்தம். ஷதுல் கத்யவசானயோ விஷரண கத்யவசாதயோஹோன்னு தாது. ஷதுல் விஷரண கத்யவசாதயோஹோ. இதுக்கு என்ன அர்த்தம்? கதி அவசானம் இருக்குல்ல, கத்தி அவசானம் அப்படின்னு அர்த்தம். கமனம் இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம். விசரணம்னா ஹனனம். இங்க நமக்கு வேண்டிய அர்த்தம் ஒரு இடத்துல உட்கார்ந்தது. எங்கே உட்கார்ந்தது? ஷமீதரோஹோ மூலம். ஷமீதருஹு, தருஹு அப்படிங்கிறது உகாராந்த புல்லிங்க சப்தா. ஷமீதருஹுன்னு வன்னி மரம். ஷமீதரோஹோ வன்னி மரத்தினுடைய மூலம் கீழ் பாகத்தில் ஆசசாத உட்கார்ந்தது. கஷ்டன கஸ்யச்சன ஷமீதரோஹோ, கஸ்யச்சன ஏதோ ஒரு வன்னி மரத்தினுடைய கீழே உட்கார்ந்தது. அதுவும் அதோட நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏகதா ஒரு சமயம், வருஷாசு மழை காலங்களில், வருஷா சப்தா ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தா. இதுல ஒரு விசேஷம் உண்டு, நித்திய பகுவச்சனாந்த சப்தா இந்த வருஷா சப்தா. வருஷாசு மழைகளில், மழையில் அப்படின்னு அர்த்தம். கஷ்டித் வானரஹா ஒரு குரங்கு,
சைத்தியேன பாதிதா, சைத்தியம் அப்படின்னு சொன்னா குளிர் அப்படின்னு அர்த்தம். சைத்தியேன குளிரினால், திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். பாதிதா பாதிக்கப்பட்டதாக, கித பிரத்யாந்தம் பதம், வானரஹான்னு புல்லிங்கத்துல வந்திருக்கிறதுனால அதற்கு விசேஷணமாக வந்திருக்கக்கூடிய இந்த சொல்லும் பாதிதா அப்படின்னு கித பிரத்யாந்தமா வந்திருக்கு. பாதிதா தந்த வீணா. இந்த தந்த வீணா அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த குளிர்ல ரொம்ப குளிர் அதிகமா இருக்கும் பொழுது இந்த பல்லு வந்து அப்படியே கடிக்கிற மாதிரி அப்படியே சவுண்டு வரும், பல்லு ஆடுற சவுண்டு. அதைத்தான் இங்க என்ன பண்ற, தந்த வீணா அப்படின்னு ஒரு பதத்தினாலே ஒரு ஹாஸ்யமா சொல்றான். தந்த வீணான்னு சொன்னா இந்த பல்லு நடுங்கிறது இல்லையா, நடுக்கத்துல வரக்கூடிய அந்த பற்களுடைய சத்தம். தந்த வீணாம், அந்த சத்தத்தை வாதையன்னு வாசித்து கொண்டு கஸ்யச்சன சமீதரோகோ, ஒரு வன்னி மரத்தினுடைய மூலம், மூலபாகத்தில் ஆசசாத உட்கார்ந்தது. தஸ்மின் விருக்ஷே குலாயம் கிருத்வா சடக தம்பதி நிவசதः ஸ்மஹ, நிவசதः ஸ்ம. நிவசதி அப்படிங்கிறது லட் லகாரஹ, நிவசதி நிவசதः விவச்சனம். ஏன்னா இங்க தம்பதிங்கிற பதம் வந்திருக்கிறதுனால திவச்சனம் இருக்கு, நிவசதஹான்னு. அதோடு இந்த ஸ்ம அப்படிங்கிற ஒரு பிரத்யத்தை சேர்த்தோமே ஆனால் பூத காலத்தை சொல்லிடும். கரோதி செய்கிறான், சஹா சந்தியாவந்தனம் கரோதி, அவன் சந்தியாவந்தனத்தை செய்கிறான். இப்போ இதே இந்த இடத்துல கரோதி பக்கத்துல ஸ்ம அப்படிங்கிற ஒரு பதத்தை சேர்த்தோமே ஆனால் செய்தான் அப்படி ஆயிடும். கரோதி ஸ்ம அப்படின்னா அகரோதித்யர்த்தா, செய்தான். வர்த்தமான காலத்தை சொல்லுகின்ற லட்லகாரத்துக்கு பக்கத்துல இந்த ஸ்ம அப்படிங்கிறதான ஒரு பதத்தை சேர்த்தோமே ஆனால் அது பூத காலத்தை சொல்றதாக ஆயிடும். அத போல இங்க நிவசதः ஸ்ம, வாழ்ந்து இருந்தன ரெண்டு. தஸ்மின் விருக்ஷே, அந்த மரத்தில், அதாவது அந்த ஷமீதரு இருக்கு இல்லையா, ஷமீதரவ் வன்னி மரத்தில், தஸ்மின் விருக்ஷே குலாயம் கிருத்வா, குலாயகான்னாலும் நீடம்னு அர்த்தம், அதாவது கூடு, பறவைகளுடைய கூடு. நிலா குலாயம் அப்படிங்கிறது த்விதியா பக்தியந்தம் பதம். குலாய புல்லிங்க சப்தா, குலாயம் அதாவது கூடை, பறவையினுடைய கூட்டினை கிருத்வா செய்துவிட்டு, சடக தம்பதி ஒரு குருவியினுடைய பேர், தம்பதி நிவசதா ஸ்ம வாழ்ந்து கொண்டு இருந்தன. தயோஹோ அவர்கள் இருவரில், அந்த தம்பதி இருவரில், சடகா பெண் குருவியானது, சைத்தியேனா குளிரினால், கம்பமானம் கம்பதே அப்படிங்கிறது தாது லட்லகாரத்துல, கம்பதேன்னா அசைகிறது. ஆத்மநேபதிக்கு மேல நம்ம இந்த பிரசன்ட் கண்டினியூவஸ சொல்றதுக்காக ஷானச் பிரத்யஹா அப்படின்னு ஒரு பிரத்யத்தை சேர்ப்போம். சேர்த்தால் கம்பமான. கம்பமானன்னு அர்த்தம், நடுங்கி கொண்டு அப்படின்னு அர்த்தம். கம்பமானம் அப்படிங்கிறது த்விதியா விபக்தி ஏகவச்சனம். அப்படின்னு என்ன அர்த்தம், நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய குரங்கினை, ஐ த்விதியா விபக்தியினுடைய அர்த்தா இருக்கு இல்லையா, அதை சேர்க்கணும். சேர்த்தால் நடுங்கி கொண்டிருப்பதை, எதை, வானரம் வானரத்தை, அந்த குரங்கினி, அவலோக்கிய லியபந்தம் பதம் பார்த்து விட்டு, கருணையா கருணையோடு, திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் ரமயா மாதிரி, பிராஹ சொன்னது, ஆஹ ஆஹதுஹு ஆஹுன்னு புருஞ்சி வியக்தாயாம் வாச்சிங்கிற தாத்துனுடைய லிட்லகாரஹ, பிர அப்படிங்கிற உபசர்கா சேர்ந்திருக்கிறதுனால பிராஹ சொன்னது. என்ன சொன்னது, நீடம் குர்மோ வயம் சாபி சஞ்சு மாத்ரா ஹிருதைஸ்திருணைஹி பாணிபாதாதி சயுக்தாக யூயம் கிமிதி சீததா. ஒரு ஸ்லோகமா இருக்கு, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, வயம் நாங்கள், சஞ்சு மாத்ரா ஹிருதை, சஞ்சுகு அப்படின்னா அலகு, இந்த பறவையினுடைய அந்த மூக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு அலகுன்னு பேர்.
சஞ்சு மாத்ராபஹிருதைஹி, அபஹிருதைஹின கொண்டு வந்தவைகளால். அதுவும் எதனால் கொண்டு வந்தவைகள்? சஞ்சு மாத்திரேன அபஹிருதாக, சஞ்சு மாத்ராபஹிருதாக, தைஹி அவைகளால், வெறும் அழகினாலேயே சிரமப்பட்டு கொண்டு வந்த திருணைஹி புற்களால், வயம் நாங்கள், நீடம் குர்மஹ கூட்டனை செய்கிறோம், எங்களுக்கு கைகால் இல்லை, வெறும் அந்த அழகினால கொண்டு வந்த புற்களை வச்சுட்டு நாங்க ஒரு கூட்டை தயாரிக்கிறோம். பாணிபாத சயுக்தாக யூயம், யூயம் நீங்கள் எப்பேற்பட்டவர்கள்? பாணிபாத சயுக்தாக, கை கால்கள் உடன் கூடியவர்கள். கிமிதி சீததா, ஏன் வெறும்னே உட்கார்ந்து இருக்கேள்? ஷதில் கத்திய அவசானையோன்னு சொன்னோம், அதே தாது தான் இது. சீதசி சீததா, சீததா, ஏன் வெறுமனே உட்கார்ந்து இருக்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி. யூயம் கிமிதி கிமர்த்தம் சீததா அப்படின்னு யார் கேட்கிறா? அந்த சட்டகா கேட்கிறா. தத்து ஆகர்ணிய, அதை கேட்டுவிட்டு, லியபந்தம் பதம் ஆகர்ணிய அப்படிங்கிறது வானரஹா குரங்கானது, தாம் ஆஹ, தாம் அவளை நோக்கி, அதாவது சட்டகாம் பெண் குருவியை நோக்கி ஆஹா சொன்னது. துஷ்டே, ஹே துஷ்ட புத்தியை கொண்டவளே, துஷ்டா அப்படிங்கிறது சப்தம், ஹே ரமே மாதிரி சம்போதன பிரதமா இது. துஷ்டே அலம் ஜல்பனேனா, ஜல்பகான்னா உளராதே அப்படின்னு அர்த்தம். இந்த அலம் அப்படிங்கிற சப்தா வந்தால் திருத்தியா பக்தி அல்லது சதுர்த்தி பக்தி வரும். திருத்தியா பக்தி வேண்டாங்கிற அர்த்தத்துல வரும். அலம் ஜல்பனேனா, வளராதே, புலம்பாதே. தூஷ்ணீம் ஆஸ்வ, வெறுமனே இரு, பேசாத இரு அப்படின்னு அர்த்தம். ஆஸ்வ ஆஸ்மா இருக்கு இல்லையா, அந்த ஆஸ்வா. தொம் ஆஸ்வ. சாது இதி என்று சொன்னது, அதுக்கப்புறம் என்னாச்சு? சாது அவளோ, கருணாவிஷ்டா அப்படின்னு அர்த்தம். கருணையினால நிரப்பப்பட்டவளாக, ஆவிஷ்டான்னா சூழ்ந்தவளாக அர்த்தம். கருணாவிஷ்டா கருணையுடன் கூடியவளாக, புனః மறுபடியும் மறுபடியும், ததேவ வச்சனம் அதே வச்சனத்தை, அபியதாத் அதாத் அப்படிங்கிறது தான், துதான் தாரண போஷணையோக தாத்து, அதாத் அப்படிங்கிறது லுங்லக்கார, அபிங்கிறது உபசர்க. அபியதாத் சொன்னது யாரு? அந்த சட்டகா. நான் இந்த பேராகிராஃப் மறுபடியும் படிக்கிறேன். காச்சித் கதா ஸ்ரூயதே யதா ஏகதா வருஷாசு கஷ்டித் வானரஹ சைத்யேன பாதிதஹ தந்தவீணாம் வாதயன் கஸ்யச்சன ஷமீதரோஹ மூலம் ஆசசாத தஸ்மின் விருக்ஷே குலாயம் கிருத்வா சடக தம்பதி நிவசதஹ ஸ்ம. தயோஹ சடகா சைத்யேன கம்பமானம் வானரம் அவலோக்ய கருணயா பிராஹ நீடம் குர்மோ வயம் சாபி சஞ்சுமாத்ரா ஹிருதைஸ்திருணைஹ பாணிபாதாதி சயுக்தாஹ யூயம் கிமிதி சீததா இதி. ததாகரண்ய வானரஹ தாம் ஆஹ துஷ்டே அலம் ஜல்பனேன தூஷ்ணீம் ஆஸ்வ இதி. சாது கருணாவிஷ்டா புனః ததேவ வச்சனம் அபியதாத். தேன அதனால், அதாவது சட்டகாயாக வச்சனேனா, குபிதஹ கோபமடைந்த, அக்த பிரத்யாந்தம் பதம், மர்க்கடஹ குரங்கானது என்ன சொன்னது? சூச்சி முகி, ஹே சூச்சி முகி, ஹே நதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நதி சப்தத்தினுடைய சம்போதன பிரதமா, அத போல சூச்சி முகி அப்படிங்கிறது ஒரு திட்டுற மாதிரி பதம், அந்த முகத்தை கேலி பண்ற மாதிரி ஒரு பதம். துராச்சாரே துஷ்டாச்சாரே, இது துராச்சாரா அப்படிங்கிறது ஆகாராந்த நதி ரமா சப்தம் போல சொல்ல வேண்டியது, அதனுடைய பிரதமா சம்போதன பிரதமா ஏகவச்சனம். கிம் பிரலபசி, என்ன உளர்ற? இதி வதன்னு என்று சொல்லிக்கொண்டு, வதன்னு சொல்லிக்கொண்டு, சத்ரு பிரத்யாந்தம் பதம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஷமீ விருக்ஷம் ஆருஹ்ய,
வன்னி மரத்தை ஆருகிய ஏறிவிட்டு லியபந்தம் பதம் தஸ்யாஹா அவளுடைய குலாயம் கூட்டினை சததா நூறாக சுக்கு நூறாகன்னு சொல்றோம் அந்த அர்த்தம் சததா நூறாக பங்க்த்வா உடைத்து விட்டு க்ஷிதாவபாதயத் க்ஷிதௌ அபாதயத் க்ஷிதௌ பூமியில் க்ஷிதிஹி ஸ்திரீலிங்க சப்தா மதி சப்தம் போல க்ஷிதௌ அபாதயத் விழும்படி செய்தது பததி அப்படின்னு சொன்னா விழுகிறது அபதத் விழுந்தது லங்லகாரா அத போல பாதயதி அப்படின்னு இருக்கு இப்படி இந்த பாதயத்தின்னு சொல்றோம் இல்லையா இந்த யா சேர்க்கிறோமே இதுக்கு ணிஜ் பிரயோகான் பேர் ணிஜ் அப்படின்னு ஒரு பிரத்யா இந்த பிரத்யம் நம்ம படிச்சிருக்கோமா ஏற்கனவே இந்த பாடத்துல முதல் பாடமே ஆரம்பிச்சது நிஜ் பிரயோக பிரகாஷயதி அந்த மாதிரி காரை காரயதி ஆமா பார்த்துருக்கோம் நிஜ் பிரகாரம் அந்த நிஜந்த பிரயோகா தான் இது என்ன பதம் பார்த்தோம் இப்போ அபாதயத் பாதயத்தினுடைய லங் லகாரா அபாதயத் இதுல நாம ஒரு விஷயத்தை மட்டும் நினைவுல வச்சுக்கணும் இந்த 10 கணங்கள் பார்த்தோம் இல்லையா பவாதி அதாதின்னு அதுல கடைசியா இருக்கக்கூடிய சுராதி கணத்துல சுவாபாவிகமாகவே ஒரு யகாரம் வரும் அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது அதாவது இப்ப சோரயத்தின்னு இருக்கு சோரயத்தின்னு சொன்னா திருடுகிறான் தான் அர்த்தம் திருடும்படி செய்கிறான் அர்த்தம் இல்லை இங்க எப்படி பததி தாத்துக்கு மேல நிச் பிரத்யம் வந்தால் பாதயதி விழும்படி செய்கிறான் தள்ளி விடுகிறான் அர்த்தமோ அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது எதுக்கு சுராதி கணத்துல இருக்கக்கூடிய தாத்துக்களுக்கு அங்க யகாரம் இதே மாதிரிதான் இருக்கும் வரும் ஆனா அங்க இந்த மாதிரி அர்த்தம் இல்லை சோரயத்தின்னு சொன்னா திருடுகிறான் தான் அர்த்தம் அதே மாதிரி சோரயத்தின்ங்கிறது நிஜந்தமாவும் அங்க வரும் சோரயத்தின்னு வராது சோரயத்தின்னு தான் வரும் நம்ம அந்த சுராதி கணம் மட்டும் வரும் பொழுது ஜாகிரதையா அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த பாடம் முடிஞ்சிருக்கு இதுல இருந்து சில கேள்விகள் என்ன கேள்விகள் அஸ்மின் விருக்ஷே வானராக கிம் குர்வந்தி அஸ்மின் விருக்ஷே வானராக கிரீடந்தி ஆமா விருக்ஷாத் விருக்ஷம் விடபாத் விடபம் ச ப்ளவந்தே ஆமா அடுத்தது இன்னும் நம்ம இத ஒரு வாக்கியமா கூட சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா பிளவந்தேன்னு ஒரு தனி தாத்து இருக்கு கிரீடந்தின்னு ஒரு தனி கிரியாபதம் 2 கிரியாபதம் இருக்கு இல்லையா இதுல ஏதாவது ஒரு கிரியாபதத்தை சத்ரந்தமா மாத்திண்டு அல்லது துவாந்தமாவோ துவா பிரத்யாந்தமோ மாத்திண்டு ஒரு கிரியாபதத்தை அப்படியே சொல்லிடலாம் அஸ்மின் விருக்ஷே வானராக क्रीडित्वा वृक्षाद वृक्षम प्लवन्ते वृक्षाद இப்படி சொன்னா சரியா இருக்குமா அதாவது தே அஸ்மின் விருக்ஷேங்கிறத விட தே வானராக விருக்ஷாத் விருக்ஷம் விடபாத் விடபம் ப்ளவந்தஹ கிரீடந்தி பிளவந்தஹ அப்படின்னு பிளவன் பிளவந்தோ பிளவந்தஹ அப்படிங்கிறது சத்ரு பிரத்யாந்தம் பதம் இந்த மரத்துல பிளவதி அப்படிங்கிற பிளவந்தே வரணும் இல்லையா அப்ப வந்து என்ன பிளவமானாக நான் தரந்தஹான்னு அந்த ஒரே தாத்து இதே மாதிரி வருது அதை வச்சுன்னு சொன்னேன் அதை மனசு வச்சுன்னு சொல்லிட்டேன் பிளவந்தே இது ஷானச் பிரத்யமன ப்ளவதே கரெக்ட் ரொம்ப கரெக்ட் ப்ளவந்தஹ ப்ளவமானாஹ கொண்டவைகளாக தாண்டிக்கொண்டு கிரீடந்தி விளையாடுகின்றன அடுத்தது தே குத்ர நிவசந்தி அவைகள் எங்கு வாழ்கின்றன தே விருக்ஷே நிவசந்தி அடுத்தது கைஹி ச உதரம் பூரயந்தி எவைகளால் வயிற்றை நிரப்புகின்றன கந்தைஹி பலைஷ்ச உதரம் பூரயந்தி அடுத்தது
மர்க்கட்டாக கீதృஷாக குரங்குகள் எத்தகையவைகள்? वानराः स्वभावतः एव चपलाः சபலாக कोपन கோபனாश्च कोपनश्च भवन्ति பவந்தி. வானரஹ கதம் ஷமீதரோஹோ மூலம் ஆசசாத குரங்கானது எப்படி அந்த வன்னி மரத்துடைய கீழே வந்தது? वानराः எப்படி வந்ததுல எப்படி वर्षासु உட்கார்ந்தது அப்படின்னு. वानराः वर्षासु வானரஹ ஏகவச்சனம் தான் கேள்வி. वानरः वर्षासु शैत्येन बाधितः तन्तवीनां वादयन् शमीतरोः मूलम् आससाद ஆசசாத. தஸ்மின் விருக்ஷே கௌ நிவசதா ஸ்ம அந்த மரத்தில் எந்த ரெண்டு பேர் வாழ்ந்து கொண்டு இருந்தனர்? तयोः तस्य वृक्षे தஸ்ய விருட்சம் வராது. தஸ்மின் விருக்ஷே. तस्मिन् वृक्षे चटकदम्पती निवसतः स्म ஆமா, குலாயம் கிருத்வா சடக தம்பதி நிவசதி ஸ்ம நிவசதா ஸ்ம. அடுத்தது வானரம் அவலோக்கிய கா கிம் பிராஹ குரங்கினை பார்த்து எவள் எதை சொன்னாள்? चटका वानराः चटका शैत्येन चटका शैत्येन कम्पमानं वानरम् अवलोक्य करुणया प्राह ईडं कुर्मो वयं चापि चञ्चुमास्त्राहृतैः கிமாஹான் இருக்கா? ஆமா, கிமாக இருக்கு. கரெக்ட், கிமாஹான் இருக்கு கேள்வி. அடுத்த கேள்வியா இருக்கு இல்லையா? அதாவது ரெண்டு கேள்வியா கேட்டிருக்கா. வானரம் அவலோக்கிய கா கிம் பிராகன் இருக்கு. அடுத்தது வானரஹா தாம் கிம் பிராகன், ரெண்டு தந்தனையா இருக்கு. கரெக்ட். அப்போ இது முதல் கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லி முடிக்கணும் முழுக்க வரையில. नीडं कुर्मो वयं चापि चञ्चुमात्रा हृतैस्त्रिणैः पाणिपादादि संयुक्ताः यूयं किमिति सीदथ इति प्राह சடகா பிராக. चटका प्राह வானரஹா தாம் கிமாக அவளை பார்த்து என்ன சொன்னாள்? என்ன சொன்னது? दुष्टे अलं जल्पनेन तूष्णीम् आस्व इति பிராக இல்ல ஆஹ, இது प्राह இல்ல அகதயித் என்ன வேணா போடலாம். சா கிம் அகார்ஷீத் அவள் என்ன செய்தாள்? அகார்ஷீத் அகார்ஷ்டாம் அகார்ஷு அப்படின்னு வரும் கிருங் தாத்து. सातु करुणाविष्टाः கருணாவிஷ்டா விசர்க்கம் வேண்டாம். என்ன ஸ்திரீலிங்க ஏகவச்சனம். करुणाविष्टा पुनः पुनः तदेव वचनम् अभ्यधात् அதோட முடிஞ்சது. அதோட அந்த பதில் காட்டுது. தேன குபிதா வானரஹ கிம் அகரோத் அதனால் கோபமடைந்த குரங்கு என்ன செய்தது? शुचिमुखी दुराचारे सूचीमुखी दुराचारे किं प्रलपसि इति वदन् समीवृक्षम् आरुह्य तस्याः कुलाजं शतधा भङ्क्त्वा क्षितौ अपातयत्. இதோட இந்த கேள்விகள் முடிஞ்சது. அடுத்தது எண் சந்தி. இகஹா எண் அச்சி இகோ எனச்சின்னு சூத்திரம். இகஹா ஸ்தானே அதாவது இ உ ரு லு இந்த 4 எழுத்துகளுக்கு எண் அப்படிங்கிறது வரும். எண்ணுன்னா என்னது? ஹ ய வ ர ல இருக்கக்கூடிய ய வ ர இந்த 3 எழுத்து. அடுத்தது லன் அப்படின்னு ஒரு சூத்திரம். அதுல இருக்கக்கூடிய ல மொத்தம் 4 எழுத்து. ய வ ர ல இதை எழுதி வச்சிருந்தா கூட சௌகரியமா இருக்கும். அதாவது மேல வந்து 4 எழுத்து எழுதிக்கணும். இ உ ரு லு. அதுக்கு அப்படியே கீழே வரிசையா இன்னொரு ஒரு 4. என்ன 4? ய வ ர ல. இப்ப பார்த்தோம்னா ஈக்கு ய, ஊக்கு வ, ருக்கு ர, ளுக்கு ல. இப்படி 4 எழுத்துக்கள்.
இவைகள் வரும். இதுதான் எண் சந்தி அப்படின்னு பேரு. இங்கேயே கொடுத்திருக்கான். இகாரஸ்ய, இகாரத்திற்கு, யகாரஹா. அடுத்தது உகாரஸ்ய வகாரஹ. அடுத்தது ருகாரஸ்ய, ரு என்கின்ற எழுத்துக்கு ரேபஹாச்ச பவதி. இப்படின்னு இந்த லுவ சொல்லலை, ஆனா அதுவும் சேர்த்து சொல்லி வச்சுக்கணும் மனசுல. இப்போ உதாரணம், லகு ஆஹாரஹ. லகு அப்படிங்கிறத உ இருக்கு, அச்சு பின்னாடி இருக்கு. இப்படி அச்சு இருந்தால் இக்கோ ஏணு அச்சி, அச்சின்னு பதம் இருக்கு, அதனால அச் எழுத்துக்கள் பின்னாடி இருந்தால் அப்படின்னு அர்த்தம். லகு பிளஸ் ஆஹாரஹா, லகுல கடைசி எழுத்து உ, அதுக்கப்புறம் அச்சு எழுத்து இருக்கு. இப்படி இருந்தால் அந்த உகாரத்திற்கு, அந்த ஒரு எழுத்துக்கு மட்டும்தான் என்ன வந்துடும், உ அப்படிங்கிற எழுத்து போயிட்டு வு அப்படிங்கிற எழுத்து வந்துடும். வால ஆ அப்படிங்கிறது உச்சாரணத்துக்காக இருக்கு, அதை நீக்கிட்டோம்னா பாக்கி இருக்கிறது வெறும் வு. அப்போ இந்த ரூபம் இப்போ எப்படி இருக்கு, ல கு வு ஆஹாரஹ இப்படி இருக்கும். சேர்த்து படிச்சோம்னா லக்வாஹாரஹ. முதல் உதாரணம். இரண்டாவது உதாரணம், இதி பிளஸ் ஆஹா. இதிங்கிற பதத்தினுடைய கடைசி எழுத்து இ, அடுத்த பதத்தினுடைய முதல் எழுத்து ஆ. அதாவது இ என்கின்ற எழுத்திற்கு பிறகு ஆ என்கின்றதான அச்சு எழுத்து இருக்கு. இப்படி இருந்தால் அந்த இடத்துல எண் சந்தியானது வரும். வந்தா என்ன ஆகும், இதில இருக்கக்கூடிய இகாரம் போயிட்டு அந்த இகாரத்தினுடைய ஸ்தானத்துல யகாரஹா வந்துடும். ய அப்படி வந்துடும் சொன்னாலும் கூட ஆ கணக்கு வச்சுக்கூடாது, வெறும் யு. அப்போ ரூபம் எப்படி இருக்கும், இ து, ஈ ஸ்தானத்துல யு, ஈ து யு ஆஹா. சேர்த்து படிச்சோம்னா இத்யாஹா. அடுத்தது மாத்ரு பிளஸ் ஆஷீஹி. மாத்ரு அப்படிங்கிற முதல் பதத்தினுடைய கடைசி எழுத்து ரு, அந்த ருக்கு அப்புறம் இருக்கக்கூடியது ஆஷீஹில இருக்கக்கூடிய ஆ, அதாவது அச்சு எழுத்து. இப்போ இந்த இடத்துல எண் சந்தி வரும். வந்ததுனால் ரு எழுத்து போயிட்டு அதனுடைய ஸ்தானத்துல ர அப்படிங்கிற ரேபா வந்துடும். வந்தா என்ன ஆகுது, மா து ரு ஆஷி, சேர்த்தால் மாத்ராஷி. எண் சந்திக்கு 4 உதாரணம் காமிக்கணும், 3 இப்போ காமிச்சிருக்கான். சரி, இப்போ கிரியா விசேஷணம் அட்வர்ப். இந்த அட்வர்ப் அப்படிங்கிறது பெரும்பாலும் நபும்சகலிங்கத்துல 2 விதமா வரும். ஒன்னு அவ்யயமா வரும், அல்லது நபும்சகலிங்கத்துல த்விதீயா விபக்தி ஏகவச்சனம் அல்லது திருத்தீயா விபக்தி இப்படியாவது வரும். மொத்தம் நான் 3 விஷயம் சொல்லியிருக்கேன் இங்க. அட்வர்ப் அப்படிங்கிறது அவ்யயமா வரும், உச்சைஹி அவதத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப இந்த உச்சைஹி அப்படிங்கிறது அவ்யயம், சரியா? நான் 3த்துக்கு உதாரணம் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல இப்போ அவ்யயத்துக்கு உதாரணம், உச்சைஹி அவதத்து, உறக்க சொன்னான். இப்ப இந்த உச்சைஹிங்கிறது எதுக்கு விசேஷனம், ராமஹா உச்சைஹி அவதத்து. உச்சைஹி அப்படிங்கிறது ராமனுக்கு விசேஷனம் இல்லை, அவதத்துக்கு விசேஷனம், கிரியாவுக்கு விசேஷனம். இதைத்தான் கிரியா விசேஷனம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த இடத்துல அவ்யயமா இருக்கு. இப்போ இன்னொரு இடம் சொல்றேன், ராமஹா மந்தம் கச்சதி. மந்தம் அப்படிங்கிறது த்விதீயா விபக்தி ஏகவச்சனம், நபும்சகலிங்கத்துல பதம் இருக்கு. மதுரம் காயதி அப்படின்னு படிச்சோம் இல்லையா, கோகிலஹா மதுரம் காயத்தின்னு முதல் புஸ்தகத்துல, அங்கேயும் சரி த்விதீயா விபக்தி ஏகவச்சனம். அடுத்தது வேகேன தாவதி, ராமஹா வேகேன தாவதி. இப்போ இந்த வேகேன அப்படிங்கிறது திருத்தீயா விபக்தி ஏகவச்சனம். அப்போ என்ன தெரிகிறது, அட்வர்ப் அப்படிங்கிறது அவ்யயமாகவும் வரலாம், த்விதீயா பக்தி ஏகவச்சனமாகவும் வரலாம், திருத்தீயா பக்தி ஏகவச்சனமாகவும் வரலாம். இந்த 3 விஷயங்கள் இதுல இருக்கு. இதுல அட்வர்ப்ல அதுதான் சொல்ல போறா.
Kriya Visheshanam adverb. It is indeclinable and modifies the verb. என்ன அர்த்தம்? அவ்வியமாகவும் இருக்கும், வேர்பனுடைய அர்த்தத்தையும் நமக்கு மாடிஃபை பண்ணி கொடுக்கும். கோகிலஹ வசந்தே மதுரம் காயதி. குயிலானது வசந்த காலத்தில் இனிமையாக பாடுகிறது. அஸ்வாஹா சீக்கிரத்தரம் தாவந்தி. வேகமாக ஓடுகின்றன. இந்த சீக்கிரத்தரம், தரப் அப்படின்னு ஒரு பிரத்யா, இன்னொன்னு தமப் அப்படிங்கிற ஒரு பிரத்யா. இந்த தரப் அப்படிங்கிறது பெட்டர் அப்படிங்கிற அர்த்தத்துல, தமப் அப்படிங்கிறது பெஸ்ட் அப்படிங்கிற அர்த்தத்துல. அஸ்வாஹா குதிரைகள், சீக்கிரத்தரம் வேகமாக, தாவந்தி ஓடுகின்றன. இந்த இடத்துலயும் சீக்கிரத்தரம் அப்படிங்கிறது தித்தியாந்தமா இருக்கு. இங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும், அதை பார்க்கறதுக்கு அந்த போல இருக்கும், ஆனா அது அவ்வியமாக தான் கணக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதனால இதையும் நல்லா கவனத்தை வச்சுக்கணும். தித்தியாந்தம் போல இருந்தாலும் அது கிரியா விசேஷணமா வந்திருக்கிறதுனால அவ்வியமாக எடுத்துக்கொள்ளப்படும். சஹா அவன், மனுஜஹா அந்த மனிதன், பரம் பிரஹிருஷ்டஹா ரொம்ப சந்தோஷமடைந்தவனாக, அபவத் ஆகினான். அந்த மனிதன் மிகவும் சந்தோஷமடைந்தவனாக ஆகினான். குருஹு குபிதஹா கோபமடைந்தவராக, சாத்திரம் மாணவனை, தீவிரம் அதாடயத் ரொம்ப வேகமாக அடித்தார். அதாடயத் அடித்தார். இந்த இடத்துல தாடயத்தி அப்படிங்கிறது நிஜந்தம் இல்லை, அதாவது சுதாதி கணத்துல இருக்கு. அதனால தாடயத்தின் ஐயா அதுலயே வந்திருக்கு. குருவானவர் கோபம் அடைந்து மிக வேகமாக அடித்தார். அடுத்தது விசேஷ சப்தாக, மற்ற சப்தங்களை காட்டிலும் ஒரு விசேஷமாக கொண்ட சப்தங்கள். என்னது விசேஷா அப்படின்னு கேட்டா வருஷாஹா. வருஷா சப்தா ஸ்திரீலிங்க சப்தா, நித்திய பகுவச்சனாந்தா. இதுதான் விசேஷம், நித்திய பகுவச்சனாந்தா தான். அடுத்தது ஆபஹா, இதுவும் கூட ஸ்திரீலிங்கா, நித்திய பகுவச்சனாந்தா சப்தா. நித்தியம் ஸ்திரீலிங்க பகுவச்சனாந்தௌ. ரெண்டு சப்தங்கள் இங்க இருக்கு. ஒன்னு வருஷா சப்தா, இன்னொன்னு ஆப சப்தா. ஏதௌ த்வௌ சப்தௌ, இந்த இரண்டு சப்தங்கள் ஸ்திரீலிங்கௌ நித்திய பகுவச்சனாந்தௌ. அடுத்தது தாராஹ. தாராஹ அப்படிங்கிறது புல்லிங்க சப்தா தான், ஆனா நித்திய பகுவச்சனாந்த சப்தா. ஆனா மனைவிகள் அப்படின்னு அர்த்தம் இல்லை, பகுவச்சனமா இருந்தாலும் ஒரு மனைவிந்த அர்த்தம். அடுத்தது வியாக்கரணே பிரஷ்னா. நிவசதா ஸ்ம, அத்திர வியாக்கரண விசேஷா கஹ. நிவசதா ஸ்ம அப்படிங்கிறத இந்த ஸ்ம அப்படிங்கிற பிரத்யத்தை சேர்த்தால் பூதகால அர்த்தாவை கொடுத்துடும். அடுத்தது அஸ்மின் பாடே ல்யபந்தானி அவ்யயானி காணி காணி. இந்த பாடத்துல இருக்கக்கூடியதான ல்யபந்த பதங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்கா. அவலோக்கிய அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, ஆகரண்ய அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. இந்த மாதிரி வேற இன்னும் கூட இருந்தால் ஆருஹ்ய அப்படின்னு பதம் இருக்கு. இதெல்லாம் ல்யப் பிரத்யாந்த பதங்கள். இவைகளை பார்த்து நாம தனியா ஒரு இடத்துல எழுதி வைக்கணும். அடுத்தது பதானி பிருதக்கிருத்திய தரிசயத, பதங்களை தனியாக பிரித்து காண்பிக்கவும். க்ஷிதௌ அபாதயத், க்ஷிதா வபாதயத் அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த இடத்துல க்ஷிதௌ ஔ வந்திருக்கு, அபாதயத் அப்படின்னு ஆவ் அப்படிங்கிறது இங்கே ஏச்சோயவாயாவகன் அயவாயாவ சந்தி. அதை பிரிச்சோம்னா க்ஷிதௌ அபாதயத். அடுத்தது பலைச்சோதரம், பலைஹி ச உதரம். பலைச்ச பிளஸ் உதரம் சேர்க்கும்போது ஓ அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு, அதை பிரிச்சோம்னா பலைஹி ச உதரம். அடுத்தது அதாவது பலைச்சோதரம்ங்கிறதுல குணசந்தி வந்திருக்கு, சோ அப்படின்னு. அதை நம்ம பிரிச்சோம்னா உதரம்னு பிரிக்கணும். வானரஹா தாம் ஆஹா, வானரஸ் தாம் ஆஹா அப்படின்னு. அடுத்தது பரியாய சப்தங்கள்.
கபி பிளவங்க பிளவக சாகா மிருக வலி முகாக அப்படின்றது. கபிஹி பிளவங்கஹா பிளவகஹா சாகா மிருகஹா வலி முகஹா அப்படின்னு 5 சப்தங்கள். மர்க்கடஹா வானரஹா கீஷஹா வனௌகாஹ பிளவங்கமஹா அப்படின்னு இன்னொரு 5 சப்தங்கள். மொத்தம் 10 சப்தங்கள், பர்யாய சப்தங்கள் குரங்குகளை சொல்றதுக்கு. அடுத்து தம்பதிகளை, இந்த பேர் அதை சொல்றதுக்கு 4 சப்தங்கள். தம்பதி, ஜம்பதி, ஜாயாபதி, பாரியாபதி அப்படின்னு 4 சப்தங்கள் தம்பதியை சொல்றதாக இருக்கு. இப்படியாக இந்த பாடம் இதோட முடியாது. மங்கள ஸ்லோகா. வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः.